Hi students, welcome to Math Mythology. இன்னைக்கு 9th standard chapter 1 set language exercise 1.2 sum number 7 to 9 பார்க்கலாம். Sum number 7, if A is equal to set A, உள்ளார இன்னொரு set கொடுத்திருக்காங்க A, B, write all the subsets of A. ஓகே, அப்போ நமக்கு சப்செட் கேட்குறாங்க. ஏவோடைய சப்செட்ஸ் எல்லாம் எழுத சொல்கிறாங்க. சப்செட்னா என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு எப்படி எழுதுவோன்னா ஃபஸ்ட்டு எம்டி செட் எழுதணும். அதுக்கப்புறம் இதில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கோ அந்த எலிமெண்ட்ஸை தனித்தனியாக எழுதணும். அதுக்கப்புறம் ஒட்டு மொத்தமாக சேர்த்து எழுதணும். சரியா, இதுதான் வந்து சப்செட். ஓகே, அப்போ இப்போ எழுதலாம் வாங்க. சப்செட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு எம்டி செட். சரியா, அதுக்கப்புறம் என்ன எழுதணும், தனித்தனியாக எலிமெண்ட்ஸ் எழுதணும் இல்லையா. இங்கே ஏன்ற ஒரு எலிமெண்ட் இருக்குது, அப்புறம் ஏபின்றது ஒரே எலிமெண்ட்டு. சரியா, தனித்தனி எலிமெண்ட் இல்லை, ஏன்னா இது செட்டு போட்டிருக்காங்க இல்லையா, அதனால் இது ஒரு எலிமெண்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகே, அப்போ எழுதும்போது எப்படி எழுதுவோம், ஃபஸ்ட்டு ஏ, அதுக்கப்புறம் இந்த அடுத்த எலிமெண்ட் ஏபி, தென் அதுக்கப்புறம் இது ரெண்டும் சேர்ந்து, ஸோ ஏ, பி. சரியா, ஸோ இதுதான் வந்து உங்களுடைய சப்செட் ஆஃப் ஏ. ஓகே, இப்போ அடுத்த சம் போகலாம். 8th சம், ரைட் டவுன் த பவர் செட் ஆஃப் த ஃபாலோயிங் செட்ஸ். ஓகே, அப்போ இந்த கொடுத்துருக்க செட்ஸோடைய பவர் செட் கேட்குறாங்க. அப்போ பவர் செட்னா என்ன அப்படின்னா இந்த சப்செட் எழுதணும் இல்லையா, இந்த சப்செட்டை வந்து வெளியே ஒரு செட்டுக்குள்ளார எழுதுனா அதுதான் வந்து பவர் செட். ஓகே, அதாவது இந்த பவர் செட் ஆஃப் ஏவை வந்து நான் எப்படி டினோட் பண்ணலான்னா பி ஆஃப் ஏ, இந்த பினா பவர். ஓகே, ஸோ பவர் செட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணணும்னா ஒரு செட்டு ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் சப்செட்ஸ் எழுதணும். இந்த ஏபிக்கு சப்செட். அப்போ சப்செட் எப்படி எழுதுவோம், ஃபஸ்ட்டு எம்டி செட், அதுக்கப்புறம் தனித்தனியான எலிமெண்ட்ஸ், அப்போ ஏபி தனித்தனியாக எழுதணும், அதுக்கப்புறம் இது ரெண்டும் சேர்ந்து எழுதணும். சரியா, அப்புறம் வெளியே ஒரு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணணும். சரியா, ஸோ இதுதான் வந்து பவர் செட். ஓகே, அதாவது சப்செட்டு அதுக்கு ஒரு செட்டுக்குள்ளார எழுதுனா அது பவர் செட். ஓகே, இப்போ அடுத்த சம் போகலாம். பி இஸ் ஈக்குவல் டு 1 2 3 கொடுத்துருக்காங்க. அப்போ பவர் செட் ஆஃப் பி என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு செட் எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எம்டி செட் ஃபஸ்ட்டு எழுதணும், அதுக்கப்புறம் இந்த தனித்தனியாக எழுதணும் இல்லையா, 1 எழுதுங்க, தென் 2 எழுதுங்க, தென் 3, அதுக்கப்புறம் என்ன எழுதணும், சேர்ந்து எழுதணும். சேர்ந்துனா இங்கே 3 நம்பர் இருக்குது, அப்போ நம்ம 1 தனித்தனியாக பிரித்து எழுதிட்டோம், அப்போ 2 2 எழுதணும் அடுத்தது. சரியா, அப்போ 2 2 எழுதும்போது நமக்கு என்ன வரும், 1 எடுத்துட்டா 1 2, இது 2 எழுதலாம், அப்புறம் 1 3 எழுதலாம் இல்லையா. அதுக்கப்புறம் என்ன எழுதலாம், 2 எடுத்துட்டோன்னா 2 3 எழுதலாம். ஓகே, இப்போ அடுத்தது நான் 2 3 2 1 எழுத முடியாது, ஏன்னா இங்கே நான் 1 2 எழுதியிருக்கேன், ரெண்டும் ஒன்று தான் எலிமெண்ட்ஸ், 2 1நாலும் 1 2நாலும் ஒன்று தான். சரியா, அப்போ இந்த 2 3 வரும். அப்போ லாஸ்ட்டு இன்னொரு எலிமெண்ட் நமக்கு என்ன வேணும், எல்லா பாசிபிளும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. அப்போ என்ன தான் இருக்குது, இந்த 3 சேர்த்து எழுதுறது தான் இருக்குது இல்லையா, 1 2 3, இது ஒரு செட்டு போட்டு எழுதணும். சரியா, இப்போ நம்ம எழுதுனது கரெக்டு அப்படின்றது எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா இதோட ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஃபார்முலா என்ன பவர் செட் அப்படின்னா 2 to the power n. ஓகே, அதாவது 2 to the power n அப்படின்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். அப்போ எத்தனை எலிமெண்ட் இருக்குது, 1 2 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ 2 to the power 3. ஸோ 2 to the power 3 என்னது, 2 into 2 into 2. ஓகே, தட் இஸ் 2 2s are 4, 4 2s are 8. அப்போ 8 எலிமெண்ட்ஸ் இருக்கணும். இருக்கான்னு பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 இல்லையா. அப்போ இதுதான் உங்களுடைய பவர் செட் ஆஃப் பி. ஓகே ஓகே, இப்போ அடுத்தது போகலாமா, சம் நம்பர் 3. ஓகே, டி இஸ் ஈக்குவல் டு பிக்யூஆர்எஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இதோடைய பவர் செட் என்ன எழுதலாம், ஃபஸ்ட்டு பி ஆஃப் டி, பவர் செட் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு ஒரு செட்டு போடுங்க, தென் எம்டி செட், அதுக்கப்புறம் இதெல்லாம் தனித்தனியாக எழுதணும் இல்லையா, பி தனியாக, கியூ தனியாக செட்டுக்குள்ளார, ஆர் தனியாக, அப்புறம் எஸ் தனியாக. சரியா, அப்புறம் என்ன பண்ணணும், 2 2 எழுதணும். அப்போ பியை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாமா, பிக்யூ, பிக்யூ எடுங்க, அப்புறம் பிஆர். ஓகே, பி எடுத்துட்டோன்னா பிக்யூ பிஆர் பிஎஸ் எழுதிட்டோமா. அடுத்தது கியூ, இப்போ கியூ எடுத்துட்டோன்னா கியூபி எழுதுனா ஆல்ரெடி பிக்யூ எழுதியிருக்கோம், அப்போ எழுத வேண்டாம். இப்போ கியூஆர், அடுத்தது என்ன வரும், கியூஆர், அப்புறம் என்ன வரும், கியூஎஸ். ஓகே, இப்படி எடுத்துக்கலாம், கியூஆர் கியூஎஸ். அடுத்தது ஆர், ஆர்எஸ், முன்னாடி பார்த்துட்டே போங்க, முன்னாடி ஆர்எஸ், அப்போ இது ஆர்எஸ் கிடைக்கும். சரியா, எப்படி பாருங்கள், பிக்யூ பிஆர் பிஎஸ்.
அடுத்தது ஃப்ரண்ட்லேயே போகணும், பேக் சைடு இப்படி எடுக்க வேண்டாம். அப்போ கியூஆர் கியூஎஸ் அப்புறம் ஆர்எஸ் எழுதிட்டோமா ரெண்டு ரெண்டா. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும், மூணு மூணாக எழுதணும் இல்லையா. அப்போ என்ன வரும், பிக்யூஆர் இதை மூணு எடுத்துக்கலாம். பிக்யூஎஸ் அடுத்தது பிக்யூஎஸ் ஆரை விட்டுட்டு அடுத்தது எழுதிட்டேன் சரியா. இப்போ கியூ ரெண்டுல இருக்கனால கியூவை விட்டுடலாம். இப்போ பி எடுத்துட்டோன்னா பிஆர்எஸ். ஓகே, அடுத்தது எழுதும்போது என்ன வரும் நமக்கு, இப்போ பியை விட்டுட்டோன்னா இது ரெண்டுல பி இருக்குது, பியை விட்டுட்டோன்னா இந்த கியூஆர்எஸ் நமக்கு இருக்கா இல்லை. அப்போ அதை எழுதலாமா நம்ம, கியூஆர்எஸ். ஓகே, அடுத்தது எடுத்துட்டு ஆர் எடுத்துட்டு ஆர்எஸ்கியூ இருக்கான்னு பாருங்கள், ஆர்எஸ்கியூ மூணுமே இதில் இருக்குது. தென் ஆர்கியூபி பிக்யூஆர் இருக்குது இல்லையா. அப்போ நமக்கு இதுதான் பாசிபிள், இதுக்கப்புறம் வராது இல்லையா. அப்போ இதுக்கப்புறம் லாஸ்ட்டில் என்ன பாசிபிலிட்டி இருக்குது, நாலுமே சேர்ந்து எழுதுறது. ஸோ பிக்யூஆர்எஸ். ஓகே, ஸோ இப்போ இதுதான் உங்களுடைய ஆன்சர். இப்போ இது செக் பண்ணுறது எப்படி பண்ணலான்னா 2 to the power n ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ என்ன ஒரு 2 to the power எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குது, 1 2 3 4. ஸோ 2 to the power 4 தட் இஸ் 2 into 2 into 2 into 2 என்ன கிடைக்கும், 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. ஸோ 16 எலிமெண்ட்ஸ் இருக்கான்னு பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 இல்லையா. ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். ஓகே, இப்போ நம்ம இது செக் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது போகலாமா. E is equal to empty set கொடுத்துருக்காங்க. அப்போ பவர் செட் ஆஃப் E என்ன வரும், இங்கே எம்டி செட் எதுவுமே இல்லை. அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு செட்டை ஓப்பன் பண்ணணும், தென் எம்டி செட் எழுதணும், அவ்வளோதான் வரும். ஏன்னா இங்கே எலிமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. அப்புறம் நம்ம தனித்தனியாக எழுதணும்னா எலிமெண்ட்ஸ் வேணும் இல்லையா, எலிமெண்ட்ஸே இல்லை, வெறும் எம்டி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஒரு எம்டி செட் மட்டும்தான் இந்த செட்டுக்குள்ளார எழுதணும் சரியா. இப்போ அடுத்த சம் போகலாம். சம் நம்பர் 9 என்ன வருது, சம் நம்பர் 9க்கு ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் அண்ட் த நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் செட். ஓகே, அப்போ நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் அப்படின்னா எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா 2 to the power n ஃபார்முலா. ஓகே, தட் இஸ் 2 to the power n அப்படின்னா எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள், 1 2 3 இருக்குது. இப்போ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து என்னோட இடத்துல 3. அப்போ என்ன கிடைக்கும், 2 கியூப்னா 2 into 2 into 2 தட் இஸ் 2 2s are 4, 4 2s are 8. ஓகே, இப்போ நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்ஸ்ன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன வரும் நமக்கு, நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்ஸ் இஸ் ஈக்குவல் டு, அதோட ஃபார்முலா என்னன்னா 2 to the power n minus 1 சரியா, 2 to the power n minus 1. ஓகே, இப்போ 2 to the power n-க்கு என்ன ஆன்சர் கிடைச்சது, 8. அது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 8 minus 1. ஸோ நமக்கு என்ன வரும், 7. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே, இப்போ அடுத்த சம் போகலாமா. சம் செகண்ட் சப்டிவிஷன், அதுலேயே x is equal to x square such that x belongs to natural number, x square is less than or equal to 100. ஓகே, இப்போ x belongs to n கொடுத்துருக்காங்க. அப்போ xோட வேல்யூஸ் என்னெல்லாம் இருக்கும், 1 2 3 நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட் ஃப்ரம் 1. ஸோ 1 2 3 4 5 6 எக்ஸட்ரா அப்படியே போகும் இல்லையா. ஆனால் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா x ஸ்கொயர் இஸ் லெஸ் தேன் ஒரு ஈக்குவல் டு 100. அப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணும்போது இதோடைய ஸ்கொயர் எப்படி இருக்கணும், ஸ்கொயர் வந்து லெஸ் தேன் ஒரு ஈக்குவல் டு 100 வரைக்கும் எடுத்துக்கலாம். அப்போ இப்போ எக்ஸோட வேல்யூ நான் 1 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது 1 ஸ்கொயர் என்ன ஆகும் நமக்கு, 1 ஸ்கொயர் இஸ் 1, இட் இஸ் லெஸ் தேன் 100. அப்போ 2 ஸ்கொயர் 2 எடுக்கலாம். 2 இதில் 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 2 ஸ்கொயர் ஆயிரும். 2 ஸ்கொயர் இஸ் 4, இதுவும் லெஸ் தென் 100. இப்போ 3, ஸோ 3 ஸ்கொயர் 9, ஸோ 4 ஸ்கொயர் 16, லெஸ் தென் 100 வரைக்கும் நம்ம எடுக்கணும். லெஸ் தென் ஒரு ஈக்குவல் டு 100, 100 வரைக்கும் எடுக்கலாம். அப்போ என்ன ஒரு 5 ஸ்கொயர்னா 25, 6 ஸ்கொயர் இஸ் 6 6 are 36, 7 ஸ்கொயர் இஸ் 7 7s are 49, தென் 8 ஸ்கொயர் 8 is 64, 9 ஸ்கொயர் 9 9s are 81, 10 ஸ்கொயர் 10 10s are 100. அதுக்கப்புறம் வராது இல்லையா. 11 ஸ்கொயர் போட்டால் 121, இட் இஸ் கிரேட்டர். ஸோ நமக்கு வராது, வெறும் 10 ஸ்கொயர் வரைக்கும் தான் நமக்கு வரும் இல்லையா. அப்போ உங்களுடைய என்ன கிடச்சிருக்கு, நமக்கு 10 கிடச்சிருக்கு இல்லையா. 10 வரைக்கும் தான் எடுக்க முடியும். தேர்ஃபோர் இப்போ நமக்கு என்ன வேணும், நம்பர் ஆஃப் சப்செட் வேணும் இல்லையா. ஸோ நம்பர் ஆஃப் சப்செட் ஃபார்முலா என்னது, 2 to the power n, தட் இஸ் 2 to the power 10. ஓகே, இப்போ 2 to the power 10ன்னா எப்படி எழுதுவீங்க, 10 டைம்ஸ் எழுதணும் இல்லையா. 4 5 தடவை எழுதியாச்சு, 6 7 8 9 10 தடவை. ஓகே, இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32, 32 into 2 64 இல்லையா. 64 into 2 என்ன வரும், 64 into 2, 2 4s are 8, 128. இப்படி பண்ணிக்கோங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, அப்போ 128 into 2
இதை 2 பண்ணுங்க 2 is 16 1 2 2s are 4 1 5 2 1s are 2 256 இப்போ 256 நான் எத்தனை தடவை இங்கே பண்ணணும் 2 டைம்ஸ் திருப்பியும் ஸோ 2 பண்ணால் 2 6 are 12 1 2 5 are 10 11 1 2 2s are 4 5 அகெயின் இன்னொரு 2 இருக்குது ஓகே 2 இப்போ 2 2s are 4 2 1s are 2 2 5s are 10 ஸோ உங்களுடைய ஆன்சர் என்னது 1024 ஓகே ஸோ இப்படி போட்டாலும் சரி இல்லை நீங்கள் பிரித்து போட்டாலும் சரி ஓகே ஆனால் ஈஸியாக ஆன்சர் நம்ம கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஓகே இப்போ அடுத்தது வந்து நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்ஸ் கேட்குறாங்க நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்ஸ் அதாவது அதோட ஃபார்முலா வந்து 2n - 1 ஓகே 2n - 1 என்ன அர்த்தம் 2n வந்து நமக்கு என்ன கிடைச்சதுக்கு 1024 ஓகே அப்போ 2n - 1 அப்படின்னா இதிலிருந்து -1 அப்போ என்ன வரும் ஆன்சர் நமக்கு 1024 - 1 என்ன வரும் 1023 சரியா ஸோ இதுதான் வந்து உங்களுடைய ஆன்சர் ஓகே ஓகே சில்ட்ரன் வில் மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ் பை